டெவலப்பரா சார் நீங்க? நீ டெவலப் பண்றியாடா? அவனை பொறுத்த வரைக்கும் நான் லூசுக்குவாவே வாழணும், என்ன பொறுத்த வரைக்கும் அவன் லூசுக்குவாவே வாழணும். ரெண்டு பேரும் அப்படி மாறி மாறி செருப்பு அடிச்சுப்போம். அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதை சூஸ் பண்ணி யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அங்க நம்ம வாழ்க்கையோட டவுன்ஃபால் ஆரம்பிக்கும். இப்ப நான் இப்ப லூசுக்குவா இருக்க காரணம் நான் மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் தான். யார் கிடையாது, இவன் தான். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஒரு பையனோட வாழ்க்கை எப்படி அமைய போகுதுங்கிறது எல்கேஜிலே தெரிஞ்சுக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை, அங்கேயே முடிவாயிடும். ஸ்டார்டிங் உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் பெஞ்சிலேயே கண்ணாடி குட்டலை வச்சு அதை பார்த்தா மினிமம் தெரியும். சரஸ்வதிக்கு லேடி ஜென்ஸ் கிட்ட போட்ட மாதிரி ஒருத்தர் உட்காந்துருப்பாங்க. மினிமம் கலெக்டர்ஸ் ஆவாங்க, மினிமம் கலெக்டர். அவங்க நம்ம சேர்ந்துருக்கலாம், சேர மாட்டோம். அப்படியே பின்னாடி நடந்து போனோம்னா குழந்தையிலே தெரியாது தீவிரவாதி ஆக போது. அது உலகத்துல நீ என்ன கேஸ் போட்டாலும் அது மேல போடும். எல்கேஜிலேயே அதுக்கு படிப்புக்கும் அதுக்கு சம்மந்தமே அதை சூஸ் பண்ணி யூ ஆர் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு அங்க நம்ம வாழ்க்கையோட டவுன்ஃபால் ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு இந்த மஞ்சு மேல் வயசுல ஒரு கிச்சன் மாதிரி தான். உள்ள போயிட்டோம்னா வெளியே வர முடியாது, அவ்வளவுதான். எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் இருக்க ஒரே ஏம் என்னன்னா, அவன் உருப்பற்றவே கூடாது வாழ்க்கையில. அதுதான் என்னோட ஏம். அவனோட ஏம் என்னன்னா, நான் உருப்பற்றவே கூடாது. ரெண்டு மட்டும் தான். நான் தெரியாதனமா படிச்சுனா 16 வச்சு டே என்ன படிக்கிறேன் நீ படிக்கிற அதானே, இதுதான் ஸ்கூலுக்கு வந்த, ஏதோ உங்க அப்பா கஷ்டப்பட்டு 2003 பெத்தாரு அதானே படிக்கிற நீ. அப்புறம் 16 வச்சிருவேன், கில்ட்டா ஃபீல் ஆயிரும் எனக்கு. படிக்கணும், நீ என்ன படிக்கிறோம், ஆமா தப்பு படிக்க மாட்டேன், இந்த கர்மம் தேவையில்லை, நீதான் தேவை, அந்த மாதிரி பேசிட்டு இருப்பான். அதாவது அவனை பொறுத்த வரைக்கும் நான் லூசுக்குவாவே வாழணும், என்ன பொறுத்த வரைக்கும் அவன் லூசுக்குவாவே வாழணும். ரெண்டு பேரும் அப்படி மாறி மாறி செருப்பு அடிச்சுப்போம். அது மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இவன்லாம் நல்லா படிக்கிறேன் சார், நல்லா படிக்கிற பையன் சரிங்களா, அதனாலே இவனுக்கு எனக்கு பிடிக்காது. எனக்கு முன்னாடி ஒரு நம்ம உட்காந்துருப்பான், உள்ள போறதுக்கு முன்னாடி கதற வேண்டி ரோஹித்து எதுவுமே தெரியலடா எனக்கு, இதாச்சும் கொஞ்சத்தை காட்டுறானா. சந்தேகப்படுறியா விஜய், ஏன் மேல சந்தேகப்படுறியா? நட்புனா என்ன தெரியுமா உனக்கு, ரோஹித் என்னன்னு தெரியுமா உனக்கு, ஓம்ஸ்லானா என்ன தெரியுமா, ஒரு குண்டையும் தெரியாது எனக்கு. ஆனாதான்டா உன்னை கேட்கிறேன், தயவு செஞ்சு காட்டுறேன் எனக்கு. பின்னாடி நில்லு, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. போய் உட்காந்துறான், ரோஹித் இருக்காண்டா எனக்கு. உட்காந்துட்டா ரோஹித்து எழுதிட்டே இருப்பான். ஒரு பாயிண்ட் மேல வேர்த்து ஊத்த ஆரம்பிச்சு புறாண்ட ஆரம்பிச்சிருவேன் நிலத்தை வச்சு. அவன் சட்டை கட்டி பாருங்க சார், பின்னாடி ரத்தமா இப்ப கூட தழும்பு இருக்கும். அதான் நான் போறேன், கத்துவேன் கதறுவேன். டீச்சரே சொல்ல தம்பி திரும்பி பாருப்பான், கூப்பிட்டா இருக்கான் பாருப்பான், ஒரு 2 மார்க் அவனுக்கு காட்டுப்பா, பாவமா இருக்கு பாருக்கு. நீங்க மிஸ் கம்முன்னு இருக்கா, எனக்கே எதுவும் தெரியாது, நானே சும்மா இருக்கேன். ஏன்னா சும்மா இப்படி இருப்பாங்க சார், எழுது தீயெல்லாம் பிறக்கும், அணைச்சுட்டு எழுதும். இப்ப நீ பாஸ் ஆனா கூட பிரச்சனை, ஒருத்தன் நீ எதுவுமே எழுதலன்னா பாரு, ரத்தம் பின்னாடி ஒழுக எழுதிட்டு இருக்கான். நான் அழுவேன், கண்ணுல தண்ணி கீழே போ, காலை தூக்கிட்டு எழுதிட்டு இருப்பான். அந்த அளவுக்கு கொடுமையா இருக்கும் சார். எனக்கு லேபுக்கெல்லாம் போனா எதுவுமே காட்ட மாட்டேன். அந்த இது டியூப் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்து ஒடிச்சு வச்சுப்பாங்க. இப்ப எப்படி அந்த பாத்ரூம் போகும்போது குஞ்சம் அடைப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி என்ன இப்ப நீ அதை காட்டினா நான் என்ன போயிடும், 2 மார்க் நான் வாங்கினால இப்ப என்ன ஆயிரம் போச்சு. அதை என்ன ஓம்ஸ்லா இவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும், அதை இவன் எனக்கு காட்டினா குறைஞ்சு போயிருந்த மாதிரியும், கரெக்ட் நான் வாங்கிட்டு போயிருவோம். 2 மார்க் நான் வாங்கினேன், கரெக்டாக ரோஹித் நல்லாவே இருக்க மாட்டான், நாசமா போயிடுவான், அவனுக்கு சிரிக்காத ஒரு மேனேஜர் வருவானு அந்த மாதிரி சிரிக்கவே சார். இங்க கக்கிறதுன்னு தெரியல, இங்க கட்டிட்டு அந்த அளவுக்கு தான் சார் இருக்கு. ஆனா பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் செம ஜாலியான ஃப்ரெண்ட்ஷிப். இப்போ ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க கண்டே பிடிக்க முடியாது. எவ்வளவு க்ளோஸ் அப்படியே கொஞ்சிப்பாங்க, முத்தமெல்லாம் கொடுத்துப்பாங்க. அப்புறம் இவனை விட என் முடி கொஞ்சம் கம்மியா இருக்கு, எப்படி என்ன ஷாம்பு போடுறான் அந்த மாதிரி இருக்கும். ஆனா பசங்க அப்படி கிடையாது மேடம். ஒரு பையன் இன்னொரு பையன் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இவர் இருக்காரு வச்சுக்கோங்களேன், அந்த வேற ரிலேஷன்ஷிப் நீ அவனை பாடுற என்ன பாக்காத, இவன் சொல்றான் கேட்காது ஒன்றும் பாத்துக்க, நான் காதாய செத்து போறேன், இப்படியெல்லாம் மாற மாட்டான். யூஸே பண்ணினாலும் பரவாயில்ல, அவனுக்கு ஓப்படாது. ஒரு பையன் இன்னொரு பையன் ரிலேஷன்ஷிப் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இவர் காரணம் வச்சுக்கோங்களேன், இவரை நான் பார்த்து ஹாய் ஜி எப்படி இருக்க அப்படின்னா பார்த்ததே எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறான்னு அர்த்தம். ஹாய் ப்ரோ எப்படி இருக்க அப்படின்னா ஒரு 2 டைம் பார்த்துருப்பாரு. ஹாய்டா எப்படிடா இருக்க அப்படின்னா நான் பாப்பா மீட் பண்ணுவேன், போடா புண்டா அப்படின்னாருன்னா நானும் இன்னும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தம். இப்போ இவர் எங்க அப்பாவை திட்டினாருன்னா பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் உயிரை கூட கொடுப்பேன்.
அதாவது ஜீல இருந்து ஓத்தா வரைக்கும் தான் சார் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப். ஹாய் ப்ரோல இருந்து ஓத்தான், அவ்வளவுதான் பசங்க. அது ரொம்ப நாள் ஆகாது. இப்போ போகும்போதே போட ஒத்த புண்டை அப்படின்னு போயிடும். அரை மணி நேரத்தை ஃப்ரெண்ட் ஆயிருவோம் நாங்க. ஆனா வரும்போது ரேபிடோ 4 கிலோமீட்டர் சார். அந்த 4 கிலோமீட்டர் ஃபுல் டிப்ரெஷன் அவன் மேல கொட்டுறேன். ப்ரோ சோக்க போறப்போ ஒருத்தனும் சிரிக்க மாட்டான் ப்ரோ, நல்லாவே இருக்க மாட்டேன். ஆமா ப்ரோ எனக்கும் அப்படிதான் போ, வர லூசுக்குமா பேசிட்டே இருக்கான் ப்ரோ, முடியுமா வரண்டா புண்டை அப்படின்னு போறோம். 4 கிலோமீட்டர்ல ப்ரோட ஆரம்பிச்சு புண்டையில முடிச்சிடணும். அந்த ப்ரோஷன்ஸ் ஆயிட்டோம். பசங்கன்னா அப்படிதான் சார் இருப்போம். அதாவது பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது வந்து ஈஸியா நடக்கும். இப்போ ஒரு பொண்ணு ஃப்ரெண்ட் நம்பவே மாட்டீங்க மேடம். நீங்க இன்னொரு பொண்ணு வந்து நீங்க நம்புற மாதிரி ஆக்ட் பண்ணுவீங்க, நம்பவே மாட்டீங்க. நாங்க அப்படி இல்லை மேடம். நீங்க எந்த பசங்கிட்டாலும் கேட்டு பாருங்களேன், எல்லா பசங்களோட வாழ்க்கையிலேயே ஒரு முடி வெட்டுறான கிடையாது ஃப்ரெண்டா இருப்பான். கட்டாயம் வெட்ட மாட்டான், இருந்தாலும் அவன் நம்பி போவான். என்னைக்கா ஒரு நாள் வாழ்க்கையில முன்னேறிடுவான், என்னைக்கா ஒரு நாளைக்கு அவன் முடி வெட்ட தெரியும். அது நானா தான் இருப்பேன். மாசமாக போவோம் மேடம். நாங்க ஒரு டைம் கூட வெட்ட மாட்டாங்க, ஆனா நான் நம்பி போவோம். நீங்க அப்படி இல்லை மேடம். பிளவுஸ கொஞ்சம் லூசா தைச்சா முடிஞ்சாங்க. அவன் கடைக்கே போகாதீங்க, அவன் பிளவுஸ் போடுற எவ்வளவு லூசா தைச்சு நீங்க லூசா தைக்க சொல்லியிருப்பீங்க. இருக்கிறதுல கொடுமையான மேடம் பிளவுஸ் தைக்கிறத மேடம். கல்லு செம்மண் எல்லாத்தையும் போட்டு தைக்க சொல்லுவீங்க. அவன் டிப்ரெஷன் ஆகி டென்ஷன் ஆயிடுவான். அதாவது எந்த அம்மாவும் தனியா பிளவுஸ் தைக்க போக மாட்டாங்க. மக்கள் ஒரு ஆன்டி, அதுக்காக எல்லா ஏரியால ஒரு ஆன்டி இருக்கும். அந்த ஆன்டி நார்மலா தான் இருக்கும். நைட்டி போட்டுட்டு டக்குன்னு சாலை தூக்கி மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, வெறியாயிடும். அந்த சாலை தான் டிஃபரன்ஸ் ஆன்டிக்கும் நார்மல் ஃபயர் ஆன்டிக்கும். 2 பேரும் மாட்டிட்டாங்கன்னா ஒரு பிளவுஸ் கடைக்காரன் முடிஞ்சானு. ஆனா நாங்க அப்படி இல்லை மேடம். இது என்ன ஆக்சிடென்ட் எனக்கே தெரியாது, விட்டு விளையாடுவோம் அவன் பாட்டுக்கு. நாங்க சந்தோஷமா வெட்டிட்டு வீட்டுக்கு வந்து அழுவோம். அடுத்த மாசம் அவன்கிட்டே தான் நான். அந்த அளவுக்கு பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் புனிதமானது மேடம், தூய்மையானது. சிரிக்க மாட்டீங்க ஆனா சொல்லிட்டே இருப்பேன். என்னென்னமோ சொல்லுது, தூய்மைக்கு அப்புறம் என்ன வருது, தூள் என்னென்ன வருது. கரெக்டான பேர் சார். மேனேஜர் எம்ப்ளாயி, அது ஒரு எம்ப்ளாயி. என்ன கம்பெனி சார் உங்களுக்கு? நாஸ்டாகா, நாய்க்குட்டி பேர் மாதிரி. நாஸ்டா என்ன பண்ண டெவலப்பரா சார்? நீங்க டெவலப் பண்றீங்களா சார்? இவன் ஸ்லாஷ் உங்களுக்கு அப்புறம் இவனுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது கம்ப்யூட்டர் லேப்ல சாக்ஸ் கட்டினா ராத்த மணிக்கு சொல்லிட்டு உள்ளே வராம உள்ள வந்தா நானும் இவனும் சேர்ந்து கம்ப்யூட்டர் லேப்ல பிட்டு படம் பார்த்து மாட்டேன். ப்ரௌசிங் சென்டர் போனோம் சரிங்களா? அதாவது எந்த அளவுக்கு நாங்க தற்கூரி, நான் ப்ரௌசிங் சென்டர் போனோம். போயிட்டு அச்சான் என் ஃப்ரெண்டு எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தான். எப்படா பார்க்கணும்னு ரவுண்டா ஒண்ணு போட்டு ஆரஞ்சு கிரீனி எல்லோ அப்படி ஒண்ணு இருக்குமாமா. அப்புறம் தான் தெரியாது பேர் குரோம்னு. அது தொடரணும் அப்படிங்கிறான். நான் தடவராது இங்க தொட்டு போய் அதாவது செக்ஸ் எப்படி சார் ட்ரை பண்ணுவோம்? பான் அந்த மாதிரிலாம் கிடையாது. கேர்ள் வித்தவுட் ட்ரெஸ் சோயி அது வந்து அது எங்க டைப் ஃபாஸ்டா பண்ண தெரியாது. மச்சான் கேளுக்கு ஜி இருக்கு, கையை தேடு. நான் ஆற தேடுறேன், இருக்கிறது 10 நிமிஷம். நான் கேள தேட, அவன் பான தேட. மச்சான் நூடு போறீங்கட்ட NOOD நூடு இதை வச்சு நீங்க டெவலப் பண்ணி போய் பண்ணி dum 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 dum